மாற்றி யோசிக்கணும். சூழ்நிலை எப்படி பண்ணணும் சொல்லுங்க? மாற்றி கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். தன் கஷ்டங்களையே பார்த்து கொண்டிருக்காமல் தன் கவனத்தை தேவனுடைய நன்மையும் பக்கம் திருப்பணும். கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிற, தேவையே நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறது அல்ல. சூழ்நிலையை மாற்றி யோசியுங்கள். இந்த இடம் இல்லை என்றால் எனக்கு இன்னொரு இடம், இந்த வேலை இல்லை என்றால் இன்னொரு வேலை, இந்த சம்பாத்தியம் இல்லை என்றால் இன்னொரு சம்பாத்தியம். கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறீங்களா? மனதை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கலாம், ஆனால் நாம் எதை மனதில் நினைக்கிறோம், தியானிக்கிறோம், அதுதான் மனசுல நிற்கும். சூழ்நிலை மாறல, சூழ்நிலை மாறல, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா அது மனசுல அதான் நிற்கும். என்ன பிரசங்கம் கேட்டாலும், பாஸ்டர் பேசுறது ஈஸி தான் பாஸ்டர், என்கிட்ட என் வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எனக்கு வந்த வழி உங்களுக்கு வந்தாதானே தெரியும். மனதை வலிமைப்படுத்தி அதை தியானிக்க கூடாது. எதை தியானிக்கணும்? நல்லதை தியானிக்கணும், நல்லதை மெடிடேஷன் பண்ணணும், அது மனசுல நிறுத்தணும். மனதை வலிமைப்படுத்தி கொண்டு சூழ்நிலையை மாற்றி யோசிக்கணும். இப்படி நடந்துருச்சா, என்ன பண்ணலாம்? இதை மனதில், இதெல்லாம் மனசுல வச்சு நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கஷ்டங்களை நினைத்தால் சோர்வுதான் வரும், தேவனுடைய கிருபை நினைத்தால் தான் நம்பிக்கை வரும்.